இப்ப இருக்கிற சில பெண்கள் வந்து டாக்ஸிக் மேன், டாக்ஸிக் பாய், ஏதாவது டாக்ஸிக் அது ஒரு கேட்டகரியில இருக்கிற பசங்க தான் எங்களுக்கு வேணும். ஆல்பா இல்ல, ஆல்பா வேற கேட்டகரி. ஆல்பான்னு சொல்றவன் எல்லாமே ப்ரொடக்ட் பண்றவன், அவன் தான் வந்து இந்த மேன். அதே மாதிரி அவன் தான் லீடர். அது ஆல்பாவை தூக்கி வச்சிருங்க. ஆல்பா வந்து இந்த டாக்ஸிக்ஸ்குள்ள கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்த டாக்ஸிக் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல, இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு கேட்டகரியில இருக்கிற பாய்ஸ். ஆனா இதுதான் இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருக்குது. என்னதுன்னு கேட்டோம்னா, எங்களை அடிக்கணும், அப்படியே வந்து பொறாமப்படுறது, அப்படியே நடு ரோட்ல வந்து ஏய் சீ போ அப்படின்னு சொல்லி தள்ளுறது, கன்னத்துல அரையிறது, அப்படியே குடிச்சிட்டு பாட்டில தூக்கி அடிக்கிறது, சிகரெட்டை தூக்கி அப்படியே 24 மணி நேரம் பப்புடு அடிக்கிறது தான் வந்து ஒரு செம மேன்லி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த இப்ப இருக்கிற பாவம் குழந்தைகள், சின்ன பொண்ணுங்க வந்து இந்த வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க. இந்த டாக்ஸிக் மைண்ட் உள்ள பசங்கனால இந்த பொண்களோட வாழ்க்கை அவ்வளவு பெரிய கேள்விக்குறியாயிருச்சு. இப்பதான் அந்த கலாச்சாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி இது ஒரு கலாச்சாரமா இருந்துச்சு. என்னதுன்னா, ஒரு பொண்ணு பிடிக்கல நோ அப்படின்னு சொன்னா நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு பொண்ணு நோ சொன்னா நோ தான். ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மேல ஆசிட் ஊத்திடுவாங்க. அந்த ஆசிட் ஊத்தின அந்த பெண்கள் தான் அவங்க எல்லாம். இதுல கொஞ்சம் பேர் தான் காட்டப்பட்டிருக்கு. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேரோட வாழ்க்கை இருண்டு போனதெல்லாம் இருக்கு. இவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் கிடைச்சிருச்சு. இவங்க வந்து கொஞ்சம் வெளிச்சத்துல வந்துட்டாங்க. ஆனா வெளிச்சத்துல வராதவங்க வாழ்க்கையோட வழிகள் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? சாதாரண ஒரு பையனை கூட நீங்க லவ் பண்ணிருங்க, அவன் சாதாரணோட வாழ்ந்துட்டு போயிடுவான். ஆனா இந்த டாக்ஸிக் மைண்ட் உள்ள இருக்கிற பசங்களை மட்டும் தயவு செய்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. கேர்ள்ஸ் கிட்ட இதை நான் ரெக்வஸ்டாவே வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுமா நல்லா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அவன் போக 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 அடி மட்டமா இறங்கி அந்த பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்க அந்த ஃபேமிலியோட வாழ்க்கை, இவனோட ஃபேமிலியோட வாழ்க்கை, எல்லாரோட வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆக்குற இந்த டாக்ஸிக் பாய்ஸ் மேன் எது வேணாலும் வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிற கேர்ள்ஸுக்கு நான் ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறேன். உங்களோட பாய் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கிறான்னு தெரிஞ்சுன்னா தயவு செய்து டக்குன்னு அதுல இருந்து வெளியே வந்துருங்க. ஸ்டார்டிங் நல்லா இருக்கும், ஆனா எண்டிங் நல்லா இருக்குமான்னு கேட்டோம்னா இருக்காது. இப்ப வர சில படங்கள்ல வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி டாக்ஸிக் லவ்வரா காட்டும் போது அப்படியே வந்து எல்லாமே வந்து கைத்தட்டுறீங்க. ஒரே வந்து அந்த படத்தை வந்து 100 கோடிஸ் வந்து கொண்டு போறீங்க. ஆனா ரியாலிட்டின்னு சொல்லி ஒண்ணு பாத்தீங்கன்னு வைங்க, அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப கேள்விக்குறியாதான் இருக்கும்.